Merchandise for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் தமிழகத்தின் மிக தொன்மையான புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்று. கிபி 2ஆம் நூற்றாண்டில் மாமன்னன் கரிகால சோழனால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. சோழர் கால கலை நுணுக்கத்தை பறைசாற்றும் சிற்பங்கள், கல்வெட்டு மற்றும் கட்டிடக்கலை அம்சங்கள் இந்த கோயிலில் நிறைந்துள்ளது. சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சேவாக் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்தார். வரலாற்று சிறப்புமிக்க இக்கோயிலில் ஆகம விதிகளின்படி வழிபாடு செய்வது முக்கியமாக கருதப்படுகிறது. தரிசன நேரம் முடிந்து பூஜைக்கு பின்னர் கருவறை கதவுகளை சாற்றினால் மறுநாள் காலை பூஜைக்கு பின்பே திறக்கப்படுவது வழக்கம். நேற்று இரவும் பக்தர்கள் சென்ற பிறகு கோயில் பூஜைகள் முடித்து கருவறையை மூடி நடை சாத்தப்பட்டது. அதன் பிறகு அங்கு ஒரு விஐபி வந்துள்ளார். சாத்தப்பட்ட கதவுகளை பாதி திறந்த நிலையில் உள்ளே சென்று பூட்டப்பட்ட கருவறையையும் மீண்டும் திறந்து அவர் மட்டும் சாமி தரிசனம் செய்துள்ளார். இதை கோயிலுக்குள் இருந்த ஒருவர் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று கருவறை பூட்டிய பிறகு எப்படி அவருக்கு மட்டும் அனுமதி அளித்து சாமி தரிசனம் செய்தார் என்று கேள்வி எழுப்பினார். அவர் யாராக இருந்தாலும் பூட்டிய நடையை எதற்கு திறந்தீர்கள்? உள்ளே எப்படி அனுமதித்தீர்கள்? தினமும் வரும் பக்தர்கள் யாராவது வந்தால் அனுமதிப்பீர்களா என்று பூசாரிகளை கேள்விகளால் திணறடித்தார். சொல்லுங்க அண்ணா, ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இல்லாட்டி நாங்க கோயிலுக்குள்ள உட்காந்துருவோம். திரும்ப சொல்ற, கோயில் விட்டு வெளியில போக மாட்டோம். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். நீங்க நல்லா இல்ல, உங்களுக்கு மேல அதிகாரி சொல்லுதான் நீங்க விட்டுருப்பீங்க. உங்களுக்கு யார் சொன்னது? எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கோயில் என்ன உங்களுக்கு பெரிய இது? வர வர அரசியலுக்கு எல்லாம் தார வாத்துட்டீங்க. ஒரு நல்ல நாள் கேட்டனால நாங்க வந்து சாமி கும்பிட முடியறது இல்ல. ஐயா, நான் தயவு செய்து உங்களெல்லாம் நான் எதுவும் பண்ணல. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அதிகாரியாரு அப்படியெல்லாம் எல்லாம் நீங்க எல்லாம் விட மாட்டீங்க. தெரியுமா? என்ன ஒருத்தர் காப்பாத்துறீங்களா? நாங்க உட்கார்ந்து பேச பின்னாடி வந்து ஒன்னு இடிச்சிட்டு வந்து சொன்னா உடனே நாங்க வெள்ளாறு நிக்க கூடாதுங்கிறீங்க. உங்களுக்கு அப்படி என்ன இருக்குறீங்க? பக்தருக்கு இல்லாத ஒண்ணு உங்களுக்கு என்ன இருக்குது? அவர் யாரு? முதல்ல அவர் கூப்பிடுங்க. அவர் என்ன அதிகாரியா நாங்க பாக்குறோம். சிறப்பு தரிசனம் செய்தவரையும் விடாமல் துரத்தி சென்று யார் நீங்கள், எந்த துறை அதிகாரி என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார். பதில் சொல்ல முடியாமல் விழித்த அந்த நபர் உங்க வேலையை பாருங்க என கூலாக பதிலளித்த காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. நாங்க ஒரு ரெகுலரா வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே ஆகமம் பேசுறீங்க. சார் நீங்க வம்சிங்க வாங்க. என்னத்த விடுறீங்க? நீங்க ஏதோ ஒண்ணு அப்படி விடுறீங்களா? வாய்ப்பு கிடைச்சா சார் நீங்க எங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. கோயில் சாத்தியாச்சு. உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஹலோ, சொல்லுங்க சார். அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன், இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் ஷேர் ஆகும். சார் உங்களுக்கு யாருங்க சார் உள்ளார போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டெய்லி நாங்க வழிபாட்டுக்கு வந்துருக்கோம். அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்துறப்ப திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க. உங்களுக்கு உள்ளார போய் பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கோயில் சாத்தியாச்சு, உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க? மத்தவங்க யாரும் இதெல்லாம் பண்றாங்களா? அதனை அவர் செல்போனில் பதிவு செய்தார். தற்பொழுது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி இந்துக்களின் கோவில்களில் இது போன்ற விஐபிகளுக்கு மட்டும் திமுக ஆட்சியில் ஆகம விதிகள் மீறப்படுகிறதா என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. நடை சாத்திய பிறகு தரிசனம் செய்தது குறித்து தீவிர விசாரணை நடப்பதாக கோவில் ஆணையர் விமலா தெரிவித்தார்.